உங்க பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம். உங்க பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அது நினைச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க பெண் பிள்ளைகள் தைரியமா வீட்டு விட்டு வெளில போக முடியுதா? தைரியமா படிக்க முடியுதா? தைரியமா வேலைக்கு போக முடியுதா? இல்ல இல்ல. 2 மாசத்துக்கு முன்பு ஆரப்பாக்கன்னு ஒரு கிராமம், கும்மிடிப்பூண்டி பகுதியில், வடகோடி எல்லையில கும்மிடிப்பூண்டி பகுதியில ஆரப்பாக்கம். அந்த ஆரப்பாக்கத்தில் 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போகுது. திருப்பி அந்த பொண்ணு அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். கடத்தி போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு எடுத்தான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. போலீஸ்ல வழக்கு கூட பதிவு பண்ணல. பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அங்க போய் தான் அப்புறம் வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கு பதிவு பண்ணி சும்மா இருக்கிறாங்க போலீஸ்ல. அதன் பிறகு நம்முடைய பொருளாளர் திலகபாமா அவங்கள போன்ல போட்டு நீங்க போங்க அங்க போய் போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க போனாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில உட்காந்து நீ கண்டுபிடிக்கலாம், இங்கதான் நான் இருப்பேன், இங்க விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் போலீஸ்ல 5 டீம் போட்டாங்க, 6 டீம் 7 டீம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 3 வாரத்துக்கு பிறகு அவனை பிடிச்சானுங்க. எங்க பிடிச்சானா ஆந்திரா எல்லையில, கும்மிடிப்பூண்டி ஆந்திரா எல்லையில இருக்கு. இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி, அந்த பக்கம் ஆந்திரா. ஆந்திராவில் வேலை செய்யறான். அவன் சொல்றான் ஆந்திராவில் நான் வேலை செய்யறேன், அசாம்காரன். ஆந்திராவில் வேலை செய்யறேன், வாரம் கடைசியில வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாடுக்கு வந்துருவேன். ஏன் தமிழ்நாட்டில் வந்துடுறேன்னா அங்க தமிழ்நாட்டில் கஞ்சா, அபின், காக்கேன், போதை மாத்திரை, போதை மருந்து, போதை பவுடர் சாதாரணமா கிடைக்கும். ஆந்திராவில் கிடைக்காது, தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். அதை போட்டுக்கிட்டா நான் மிருகமா ஆயிடுறேன், எனக்கு என்ன பண்ணன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒருத்தவன் அசாம்காரன் ஆந்திராவில் வேலை செஞ்சு இந்த போதை பயன்படுத்துவதற்காக தமிழ்நாட்டுக்கு வரானா? தமிழ்நாட்டில் நடக்குது ஆட்சியா? மானங்கட்ட ஆட்சியா? அது இதை தடுக்க நிறுத்த துப்பு இல்லாத ஒரு ஆட்சி. அதான் நான் சொல்றேன், உங்க பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. போன வாரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆந்திராவில இருந்து அம்மா பொண்ணு 19 வயசு பெண்ணு, அம்மா பொண்ணு, அந்த அம்மாவுடைய தம்பி கூட வராங்க. எதுக்கு? திருவண்ணாமலை கோயிலுக்கு வராங்க. ராத்திரி 2 மணிக்கு போலீஸ் நிறுத்துறாங்க. நிறுத்தி என்னன்னு பார்த்தாங்க, 2 பெண் இருக்கிறாங்க, அம்மாவும் பிள்ளை. அந்த ஆம்பளை கிட்ட சொல்லி நீ போய் சவாரி போயிட்டு வா, நாங்க இவங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம் சொல்லி அந்த 2 காவலர்கள் அந்த அம்மா கண்ணு முன்னாடியே அந்த பெண்ணை குழந்தைய கெடுக்கிறாங்க. போன வாரம் நடக்குது. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்தது உச்ச நீதிமன்றத்தில். 6 வயசு குழந்தைய ஒருத்தவன் கொடூரமான முறையில் கொலை பண்ணான். பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சி தண்டனை கிடைச்சது. 46 வருஷம் தண்டனை கிடைச்சது. இந்த தண்டனை சென்னை உயர்நீதிமன்றத்திலே உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் போய் மேல்முறையீடு போனான். அங்க பார்த்தா உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 6 வயசு குழந்தைய சின்னாபின்னமாக்கிட்டான். ஏன் விடுதலை பண்ணாங்கன்னா சரியான ஆதாரங்கள் இல்ல. சரியான ஆதாரங்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கல. டிஎன்ஏ அனாலிசிஸ் இல்ல, அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கொடூர மனித மிருகத்தை விடுதலை பண்ணிட்டான். இன்னைக்கு வயிறு எரியுது எங்களுக்கெல்லாம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு ஆட்சியாயா? நீலாம் ஒரு முதலமைச்சராயா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதவர்களா ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கலாமா? தொடரலாமா? தகுதி இல்லாதவர்கள் இவர்கள். அந்த ஆதங்கம் தான் எனக்கு. அதான் எனக்கு ஆதங்கம். அதனால நான் சொல்ல 2 பெரிய காரணமா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராது. அது உறுதியா வராது. உங்க கையில தான் இருக்குது. அதுவும் தப்பி தவறி வந்துட்டாங்கன்னா உன் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம், பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம். நானும் 3 பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கேன், 3 பொண்ணுங்க. எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. உங்களை போன்ற எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. ராத்திரில இல்ல, பகல்லே வெளியில போக முடியல. குடிச்சுக்கிட்டு போதையில கைய பிடிக்கிறான், விசிலடிக்கிறான், கிண்டல் பண்றான், இழுத்துட்டு போறான், அது பண்றான், இது பண்றான். என்ன அதுல என்னன்னா நிறைய பேர் வெளியில வரமாட்டாங்க சொல்றதுக்கு. சொன்னா அசிங்கம், குடும்பம் பேரு கெட்டு போயிடும். அப்படிதான் வெளியில நிறைய வரது இல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தைரியமா சில பேர் வராங்க வெளியில, அவ்வளவுதான். தினம் நடக்குது தமிழ்நாட்டில், தினம் நடக்குது. காரணம் ஸ்டாலின் முதலமைச்சர், அவரும் சரி, அவங்க அப்பாவும் சரி, கலைஞரும் சரி,
அவர் தான் கலைஞர் தான் புள்ளார் சுழி போட்டு வச்சார். தமிழ்நாட்டில் 30 வருஷமா சாராயம் கிடையாது, சாராய கடை கிடையாது. கலைஞர் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ தமிழ்நாட்டில் அன்னைக்கு சாராய கடையை மறுபடியும் திறந்தார். மறுபடியும் திறந்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்தினார் கலைஞர் அவர்கள். 3 தலைமுறைகள்லாம் யாரு? உங்க வீட்டுக்காரு, உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க. எல்லார் குடும்பத்திலயும் தான் இருக்குது. எல்லார் குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது. எல்லார் குடும்பத்திலும் யாராவது ஒருத்தர் குடிநோயாளிகளா இருக்கிறார்கள். காரணம் யாரு? கலைஞர் அவர்கள், திமுக அவர்கள். அவரை விட மோசம் இன்னைக்கு அவருடைய புள்ள ஸ்டாலின் அவர்கள். கஞ்சா, காக்கேன், ஹெராயினா இதெல்லாம் எங்கன்னா நம்ம பார்த்தது கேள்விப்பட்டதும் கிடையாதுமா. வெள்ளக்காரன் அமெரிக்காவில தான் கிடைக்கும். இதெல்லாம் அமெரிக்காவை விட அதிகமா வித்துட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில். இன்னைக்குன்னா அது ஒரு துப்பில்லாத ஒரு ஆட்சி, கெடுகட்ட ஒரு ஆட்சி, திறமை இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் அவசியமா நீங்க சிந்திக்கணுமா? சிந்திங்க.